வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்கிறோம். மங்களகரமான உத்தரவு. தேவன் நமக்கு ஒரு மங்களகரமான உத்தரவை தரக்கூடியவர். இந்த வருஷத்திலும் ஆண்டவருடைய கிருபையினாலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு மங்களகரமான உத்தரவு. தலைப்பு மங்களகரமான உத்தரவு. அதாவது ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அல்லது ஆசீர்வாதமான ஒரு பதில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருடைய வாழ்க்கையில் இது நிறைவேறுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான். அதுக்கு பதில் அவங்கவுங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தையை விசுவாசித்து அனுபவிக்கிறது பொறுத்து தான் பதில் சொல்ல முடியும். அல்லது இதை கேட்குறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்தால் தான் அது நிறைவேற்றப்பட்டதாக நம்ம என்ன செய்ய முடியும், அறிக்கை பண்ண முடியும், சாட்சி சொல்ல முடியும். ஆனால் வேதத்தில் ஒரு மங்களகரமான உத்தரவு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனுஷனை கொண்டு எகிப்தின் ராஜாவாகி பார்வோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மங்களகரமான உத்தரவு. ஒரு நாள் ராத்திரி பார்வோனுக்கு தூக்கத்தில் ஒரு சொப்பனம் 2 தடவை வருது. ஒரே அர்த்தத்தில் உள்ள சொப்பனம் 2 தடவை வருது. ராத்திரி தூக்கத்தில் ஒரு சொப்பனம் காண்கிறாரு. அந்த சொப்பனம் ஒரு நதியிலிருந்து ஒரு 7 கொழுத்த பசு. முதல் குறிப்பில் மங்களகரமான உத்தரவு அப்படிங்கிறதுக்கு எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு மங்களகரமான உத்தரவை தருகிறார் அப்படின்னு பார்க்கணும். வாசித்த வேத பகுதியில் இருந்த முதல் குறிப்புக்குள்ள விளக்கத்தை பார்க்குறோம். மங்களகரமான உத்தரவு. முதல் நமக்கு மங்களகரமான உத்தரவு என்ன அப்படின்னா, பஞ்சத்தை செழிப்பு மேற்கொள்ளும். பஞ்சத்தை செழிப்பு மேற்கொள்ளும் மங்களகரமான உத்தரவுடைய முதல் பகுதி. ஆனால் பார்வோன் பார்த்த சொப்பனத்தின் அடிப்படையில் பார்த்தா செழிப்பு தான் பஞ்சத்தால் விழுங்கப்படும், பட்சிக்கப்பட வேண்டும். 7 பசுக்கள் நதியிலிருந்து வருது. ரொம்ப கொழுப்பாக, நல்லா பார்க்குறது ரொம்ப அழகான பசுக்களாக இருக்குது. அந்த 7 பசுக்களுக்கு பின்பாக ஒரு 7 அவலட்சணமான பசுக்கள் என்ன செய்து அந்த நதியிலிருந்து வருது. அந்த 7 அவலட்சணமான பசுக்களும் இந்த கொழுப்பான அல்லது கொழுமையான ஒரு நல்ல செழிப்பான பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற 7 பசுக்களையும் விழுங்கி போட்டுச்சு. இப்போ நான் இன்றைக்கி கூட நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தேன். ஒரு ஐயா ஒரு 3 பசுமாடு கொண்டு போனாங்க. அந்த 3 பசுமாடும் அந்த ஐயாவும் ரொம்ப மெலிவாக தான் இருந்தாங்க. அந்த பசுமாடு 3 கூட ரொம்ப மெலிவாக தான் இருந்துச்சு. பார்க்கவே பரிதாபமாக தான் இருந்துச்சு. சில வீடுகளில் அப்படி தான் மாடு வளர்த்து வச்சுருப்பாங்க, ஆடு வளர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி அந்த மாதிரி ஒரு மெலிவா, அது மாதிரி கேவலமான அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா? இந்த சொப்பனம் பார்த்து அப்படியே பார்வோன் தூங்கிட்டாங்க. தூங்கி அடுத்த ஒரு சொப்பனம் அதே நாளில் பார்க்குறாங்க. என்னன்னா, ஒரு வயலில் ஒரு 7 கதிர் முளைக்குது. அப்புறம் பார்த்தா 7 தீந்த, அதாவது சாவியான கதிர்கள் முளைக்குது. இந்த 7 தீந்து போன ஒன்றுமில்லாத கதிர்கள் அதை விழுங்கி போட்டது அப்படின்னு எழுதி. காலையில் எழுந்திருக்கிறாரு, கலக்கத்தோடு எழுந்திருக்கிறார். பார்த்த சொப்பனம் மறக்கலை. நேபுகாத் நேச்சருக்கு சில நேரம் சொப்பனம் மறந்துடும். நம்ம ஆட்களில் சிலருக்கு சொப்பனம் மறந்துடும். சிலர்லாம் நம்ம ஆட்களில் சிலர் சினிமா பார்க்க மாட்டாங்க, சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ராத்திரி சொப்பனத்தில் நல்ல படம் பார்ப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் சென்டிமெண்டான படம் பார்ப்பாங்க. சிலர் ரொம்ப டெரராக இருக்கிற படங்கள் பார்ப்பாங்க. சிலர் இந்த அதாவது என்ன சொல்லலாம், அதிசய மிருகங்களும் அற்புத பறவைகளுங்கிறது போல் உள்ள படங்கள் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் ராத்திரி சிலர்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக படம் பார்த்து சில தெய்வ பிள்ளைகள் என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்கிறத வச்சு நான் சொல்லுவேன், பரவாயில்லையே, நல்ல படம் ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு. அவங்க ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. சில நேரங்களில் நான் ரொம்ப கூலாக சொல்லுவேன், பரவாயில்ல, நல்ல ராத்திரி, நீங்கள் சினிமா பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு படம் காட்டியிருக்கான்னு. அப்படி தான் இவருக்கு இந்த இது ஓடி இருக்கு. காலையில் கலக்கமாக இருக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா தேசத்தில் இருக்கிறதான என்ன சொல்லலாம், மந்திரவாதிகள் அவங்களெல்லாம் அவர் கூப்பிடுறார். தேசத்தில் இருக்கிற மந்திரவாதி அவங்களெல்லாம் கூப்பிட்டு காரியத்தை சொல்கிறார். 8வது வசனத்தை வாசிங்க. அப்போ மங்களகரமான உத்தரவில் முதல் மங்களகரமான உத்தரவு,
பஞ்சம் செழிப்பை விழுங்காது, செழிப்பு பஞ்சத்தை விழுங்கும். அல்லேலூயா. ஆமா, பஞ்சம் செழிப்பை விழுங்கும் என்பதாக சொப்பனம் பார்த்தாங்க. மங்களகரமான உத்தரவின் அனுபவத்தில் செழிப்பு பஞ்சத்தை மேற்கொள்ளும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மங்களகரமான உத்தரவு எப்படிப்பட்ட செழிப்பு நமக்கு இருக்குதோ அந்த செழிப்பு, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற வறட்சியை மாற்றக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு ஆசீர்வாதத்துக்குரிய செழிப்பே இருக்காது. இங்கே 7 பசு, கொளுத்த பசு வந்துச்சு. 7 கதிர், கொளுத்த நல்ல நிறைமேனி கதிராக இருந்துச்சு. சிலர் வாழ்க்கையில் எந்த கிருபை இருக்காது, எந்த அபிஷேகம் இருக்காது, தேவனை தேடுகிற அனுபவம் இருக்காது, ஏசப்பாவை நேசிக்கிற அனுபவம் இருக்காது, தீய்ந்து போன அனுபவத்தில் இருப்பாங்க. ஒன்றும் முடியாது. அங்கே 7 பசு இருந்துச்சு. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். ஆமாம், சிலருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வழியில் அந்த பார்வோனுடைய வாழ்க்கையில் பாருங்க, 7 கொளுத்த பசு, 7 நல்ல கதிர் காட்டுறாங்க. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் காலமே, வாசியா, காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. ஆமா, அவன் பார்வோனுடைய மனம் காலமே கலக்கம் கொண்டிருந்தது. வாசிங்க. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து, ஆமா, இப்ப இந்த மந்திரவாதி சாஸ்திரிகள் எல்லாம் நம்ம தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தா, அந்த மந்திரவாதி சாஸ்திரிகள் எல்லாம் நெட்ல போய் செல்போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கே தான் இப்போ இருக்கிற மந்திரவாதி, இப்போ இருக்கிறதான ஆட்கள். வேதனை வந்த உடனே செல்போனை எடுத்துருவாங்க நம்ம ஆட்கள். சிலர் அந்த ஆளை எதையாவது போட்டு கேட்கறது, அல்லாது எதையாவது நோண்டுறது, என்னவாவது செய்யறது. மந்திரவாதியையும் என்ன சொன்னாங்க, வாசியா, சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் ஆமா, அழைப்பித்து எல்லாரையும் கூப்பிடுறது. ஆமா, கூப்பிட்டு சொப்பனத்தை சொன்னா, ஒருவரும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிட்டு. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இதில் அப்படிதான், குடும்பங்களில் கூட அப்படிதான். ஆமாம், அந்த ஆளை செல்போனை கையில் வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நுங்கெடுத்த கதை மாதிரி நோண்டி 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 செல்போனு கடைசியில் 4 வருஷம் ஓடுற செல்போன் 2 வருஷத்தில் செத்து போகும். பேட்ரி போயிடும், அதாவது டிஸ்பிளே போயிடும், மொத்தமாக அந்த செல்ஃபோன் அவுட் ஆயிரும். கை சில விளங்காத கைகளுக்கு செல்ஃபோன் போயிட்டுன்னா நல்ல செல்ஃபோனும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஏன்னா இதான் காலமே. மந்திரவாதி சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், ஒருத்தரும் பதில் சொல்லல். நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், மங்களகரமான உத்தரவு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை பார்வோன் அழைப்பித்தார். வாழ்க்கையின் பிரச்சனை நீங்கிறதுக்கு யோசேப்பு அழைக்கப்பட வேண்டும். 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் இல்லாத ஒரு செழிப்பின் அனுபவத்தில் மங்களகரமான உத்தரவு நிறைவேற வேண்டும். மங்களகரமான உத்தரவு, பஞ்சம் செழிப்பை விழுங்காது, செழிப்பு பஞ்சத்தை விழுங்கும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு யோசேப்பு கொண்டு வரப்படுகிறார் அரண்மனைக்கு. அந்த அரண்மனைக்கு அவர் அதிகாரியாய் மாற்றப்படுகிறார். யோசேப்பு தானா விரும்புறதில்லை. யோசேப்பு பார்வோனிடத்துல சொல்லுகிறான், நீர் ஒரு ஞானம் உள்ளவனை கண்டுபிடித்து அவனை இந்த காரியத்தை செய்ய வைங்க. 33வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் பலாத்காரம் பண்ணி உள்ள வரமாட்டார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தேவனுக்கு முழுமையான இடம் கொடுக்கணும். இப்போ மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். நல்லா கவனிச்சு பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவும் தெய்வ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இளைப்பாறுதலோடு வாழ வேண்டுமானால், உலகத்தில் இருக்கிற சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அரண்மனைக்கு போக்குவரத்துக்குரிய இடத்துல மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் இல்லை. யார் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றப்படுகிறான்? ஆமா, 38வது வசனத்தில் வாசிக்கும் போது பார்வோன்
அவனை பற்றி அழகா சொல்றார், வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். ஆண்டவராகிய இயேசுப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். அவருடைய அன்பு ஆளுகை செய்யணும். அநித்தியமான மனுஷங்களுடைய அன்பு, செல்போனுடைய சந்தோஷம், மந்திரவாதி, சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டது போல இந்த உலகத்தின் பரிகாரத்துக்குரியவள் வந்தால் பஞ்சம்தான் ஆசீர்வாதத்தை விழுங்கும். பஞ்சம்தான் ஆசீர்வாதத்தை விழுங்கும். சொப்பனத்தின் அர்த்தம் எவ்வளவு அழகா சொல்லி பஞ்சம் விழுங்குறதாய் தேவன் காட்டினதான அனுபவம் மாற்றப்படுகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே பஞ்சமே இல்லாத ஒரு ஜீவியம் செய்யணும்னா ஏசப்பாவுடைய அன்புக்குள்ள இருக்கணும். அவரை மட்டும்தான் நேசிக்கணும். அரண்மனை அதிகாரியாக இருப்பாய். அதில் கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பாருங்க, ரொம்ப நல்ல வார்த்தை. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வாசிங்க, 44வது வசனத்தை வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. யோசேப்பை எவ்வளவு அழகா உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரா இயேசுப்பா மங்களகரமான உத்தரவின் முதல் ஆசீர்வாதம் பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதங்கள் பஞ்சத்தை விழுங்க வேண்டும். நமக்கு இருக்கிற கிருபை, நமக்கு இருக்கிற அபிஷேகம், நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள், நமக்கு இருக்கிறதான எழுத்தின்படியான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே பஞ்சம் வராதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுப்பா அன்றைக்கு நிழலாட்டமாய் யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே உயர்த்தப்பட்டவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசுப்பா உயர்த்தப்பட்டவங்களா இருக்கணும். அவருக்கு தான் முதலிடம். மனுஷிகமான அன்புகளுக்கும் மனுஷிகமான காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுப்போமானால் அது அந்த மந்திரவாதிக்கும் சாஸ்திரிக்கு இடம் கொடுத்தது போல ஆயிரும், சூனியம் வச்சது போல ஆயிரும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு சொல்லார் மங்களகரமான உத்தரவு. அல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான உத்தரவு. வாழ்க்கையில் இந்த வருஷத்துல செழிப்பு பஞ்சத்தை விழுங்கும். பஞ்சம் அல்ல, செழிப்பு விழுங்கும். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துல நன்மை நிற்குமா, நிலைத்திருக்குமா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைத்திருப்பனா? பயப்படவே வேண்டாம். யோசேப்பு அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டார். அவனுடைய உத்தரவு இல்லாமல் கையும் காலும் என்ன செய்யக்கூடாது? அசைக்கக்கூடாது. பேசுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கணும். யோசேப்புடைய திட்டத்தின்படி தான் செழிப்பு பஞ்சத்தை விழுங்கி போட்டது. அல்லேலூயா. பஞ்சம் செழிப்பே அல்ல, செழிப்பு பஞ்சத்தை விழுங்கி போட்டது. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த வருஷ வாக்குத்தத்தத்தின்படியும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவராட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. யோசேப்பின் உத்தரவு இல்லாமல் கையும் காலும் அசைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்ய பழகணும். வீடுகளில் உட்கார்ந்துட்டு தெய்வ பிள்ளைகள் செல்போனை நோண்டுறதும் கண்டமேனிக்கு எங்கேயாவது யாருக்காவது போனை பண்ணது என்னவாது செய்யது, வேலையில் போறதெல்லாம் இழுத்துட்டு வாரது. ஆமாம், யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புனா அதுக்கு உடனே அந்த உருண்டையா என்னத்தையா அனுப்பி வைக்கிறது நம்ம ஆட்கள். ஒரு ஆள் குட் மார்னிங் அனுப்பிட்டா நம்ம ஆட்களுக்கு உடனே அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் அனுப்பிடும். ராத்திரி 10:30 மணிக்கு ஏதாவது ஒரு கிறுக்குக்கு உறக்கம் வராது, அது குட் நைட்டின்னு அனுப்போம். இவங்க உடனே எங்கேயா இருந்து ஒரு ஆற்றை எடுத்து குட் நைட்டின்னு அனுப்புது. அதனால தான் இப்போ செல்ஃபோனே இது செய்யல. நம்ம சேனல்லே நம்ம சர்ச்சி நம்பர் தான் கிடக்கும், நமக்கு நம்பரே இல்லை. போவோ நம்பரே கிடையாது, என்ன நம்பரே இது இல்லை. போ, தொலைபேசியே வேண்டாம், தொலைபேசியும் வேண்டாம், தொலைபேசியும் வேண்டாம். போ, எதுக்கு இப்போ? ஒரு தொந்தரவு இல்லை, நம்ம உண்டு சமாதானமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், செல்ஃபோனே இல்லாத ஒரு உலகத்தில் வாழ போகிறோம். இந்த பூமியிலே அதை பயிற்சி பண்ணிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களில் சிலரெல்லாம் அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
செல்ஃபோனே கையில் எடுக்கிறது கிடையாது, தேவையே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு திருமணம் காரியத்தின் இது செய்யும்போது சொன்னேன், ஆண்டோடைய கிருபையினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்ஃபோனை அவசியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், சும்மா உட்காந்து நோண்டுறது, தடவுறது, ஆமாம், எந்த ராத்திரி எந்த நேரானு இல்லாமல் இது செய்கிறது. யோசேப்பு அதிகாரியாக இருக்கும்போது பார்வோன் சொல்கிறான், அவனுடைய உத்தரவு இல்லாமல் கையையும் காலையும் யாரும் அசைக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவராக இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அவருடைய அன்புக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அவருடைய கிரியைகளுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அவர் தான் எனக்கு முதல் அப்படிங்கிற இடத்துல வைத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காது. மங்களகரமான உத்தரவுடைய முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை பஞ்சம் விழுங்காது, பஞ்சத்தை செழிப்பு விழுங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனால இந்த வருஷத்தில் வாழ்க்கை முழுவதும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு மங்களகரமான உத்தரவின் முதல் குறிப்பு, யோசேப்பு அரண்மனை அதிகாரியாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2, மங்களகரமான உத்தரவுடைய 2வது வார்த்தை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5:3 வாசி. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, சீரிய தேசத்திலே பராக்கிரமசாலி, சீரிய தேசத்தின் படைத்தலைவன் நாகமான், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி கொண்டிருந்தார். வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலி. அவனுக்கு ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி? குஷ்டம். அருவருப்புக்குரியதான வியாதி. பயங்கர பலன் உள்ளவன், பயங்கர தைரியம் உள்ளவன், மகாபராக்கிரமசாலி. அவனை ஏத்து ஒருத்தங்க அடிக்க முடியாது, அவனை ஏத்து ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. பைபிள்ல அது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கோம், அவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டு கொண்டிருந்தா, பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தா. வாசிங்க. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகி கொண்டிருந்தது. வாழ்க்கையுடைய அனுபவம் பாருங்க. சிலருக்கு எல்லாம் இருக்கும், ஏதோ ஒன்று குறைவா இருக்கும். அவனை பார்த்தா குஷ்டரோகம் இருந்துச்சு. அவன் வீட்டில் ஒரு வேலைக்கார பிள்ளை இருந்துச்சு. இஸ்ரவேல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை தன் எஜமான கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. என் எஜமான் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷன், அவனுக்கு ஒரு குஷ்டம் இருக்குது. ஒருவேளை எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவளுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைச்சிது, அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை உதயமாச்சு. சொன்னா, இஸ்ரவேல்ல சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவங்ககிட்ட எங்க ஆண்டவன் போனா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற மங்களகரமான உத்தரவு என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவின் அண்டைக்கு போகிறதுக்கு அந்த பிள்ளை ஒரு மங்களகரமான உத்தரவு சொன்னது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டை வந்தால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வியாதிகளும் சுகமாகும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி வாசி. 3வது வசனத்தை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அந்த நாகமானுக்கு வந்த மங்களகரமான உத்தரவு என்ன? பார்வோனுக்கு வந்த மங்களகரமான உத்தரவு, யோசேப்பு அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டால் செழிப்பு தானாய் வரும். நாகமானுக்கு வருகிற மங்களகரமான உத்தரவு என்ன? 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி எலிசா தீர்க்கதரிசி சொல்ல, யோர்தானிலே போய் 7 தரம் மூழ்குவாயாக. வாசிங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 7 தரம் மூழ்கி என்கிறதான ஒரு நல்ல மங்களகரமான உத்தரவு. இன்றைக்கு இந்த யோர்தானின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே, அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு என்று சொன்னது போல, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆயுள் முழுவதும்
இந்த 7 தர மூழ்குதல் என்பது மனம் திரும்புதலின் ஜீவியத்தை காட்டுகிறது, ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிறது 2வது மூழ்குதல். 3வது மூழ்குதலின் அனுபவம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை காட்டுகிறது. 4வது மூழ்குதலின் அனுபவம் வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. 5வது மூழ்குதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுகத்தை பெற்றுக் கொள்கிற அனுபவத்தை காட்டுகிறது. 5வது மூழ்குதல் என்று சொல்லும்போது பரிசுத்தமான ஜீவியத்தை காட்டுகிறது, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஜீவியத்தை காட்டுகிறது. 7வது மூழ்குதல் என்று சொல்லும்போது அது ஜெய ஜீவியத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. இந்த 7 விதமான மூழ்குதல் என்பது உபதேசத்தின் 7 படிகளை காட்டுகிறது. மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வேறுபாட்டின் ஜீவியம், தெய்வீக சுகம், பரிசுத்த ஜீவியம், ஜெய ஜீவியம் என்கிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு மூழ்குதலின் அனுபவத்திலே, உபதேசத்தின் அடிப்படையிலே, ஒவ்வொரு விதமான அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது மனம் திரும்பின தெய்வ பிள்ளைகள் ஞானஸ்தானத்தின் அனுபவத்துக்குள்ளே, ஞானஸ்தானம் எடுத்த தெய்வ பிள்ளை அபிஷேக ஆவியானுடைய நிறைவுக்குள்ளே, அபிஷேகம் பெற்ற தெய்வ ஜனங்கள் வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளே, வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்த தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகத்தின் அனுபவத்திலே, தெய்வீக சுகத்தின் அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காய் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்திலே, பரிசுத்தம் என்கிற வார்த்தையின் அனுபவத்திலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற விதத்திலே, எப்போதும் தேவன் விரும்புகிற விதத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிற இயேசுவின் இரத்தத்தினாலே, வேத வசனத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராலே கழுவப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தோடு இருதயம் இருப்பது ஜெய ஜீவியம் என்பது உலக மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் என்பதை ஆண்டவருடைய கிருபையினால் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் போராடி ஜெயிக்கிற அனுபவத்திலே மூழ்குகிற வாழ்க்கை காட்டுகிறது. 2வதாக மங்களகரமான உத்தரவு என்று சொல்லும் போது நம்முடைய லைஃப்ல யோர்தான்லே மூழ்கு. 2வது உள்ள அர்த்தத்தில் நமக்கு எழுத்தின்படி எடுத்தா கர்த்தர் இந்த வருஷத்திலே நல்ல சுகத்தை தருவார், பரிபூர்ண சுகம் கிடைக்கும். விசுவாசி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறணும். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. உன் வயது கழுகுக்கு சமமாய் திரும்பவும் வால வயதாய் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதமான சரீர சுகத்தை விரும்புங்க, ஆசீர்வாதமான சரீர சுகத்தை விரும்புங்கள். அன்றைக்கு நாகமான் புறப்பட்டு எலிசாவின் வாசல் அண்டைக்கு வந்தது போல இந்த வருஷத்திலும் கர்த்தர் அண்டைக்கு வரும்போது மங்களகரமான உத்தரவின் அனுபவத்திலே நீ யோர்தானில் போய் 7 தர மூழ்கு என்று சொன்னது போல தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, உபதேச சட்ட திட்டங்களை ஏற்று நடக்கும் போது சரீரத்திலே ஒரு நல்ல சுகமாகுதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப 2வது மங்களகரமான உத்தரவு என்று சொல்லும் போது அவன் சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறுவதற்குரிய வார்த்தை உண்டானது. 3வதாக மங்களகரமான உத்தரவு தருகிற தெய்வம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 to 13 வரைக்கும் வாசித்தா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 to 13 வரைக்கும் வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருகஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகட்டும். இப்ப என்ன வார்த்தை? ஒரு 16வது வசனத்தை வாசிங்க. 16. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். 3வது மங்களகரமான உத்தரவு. 3வது மங்களகரமான உத்தரவு. என்ன உத்தரவு? வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஜீவியத்தில் 3வதாக வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் வாய்க்கால்களை வெட்டுனா நம்முடைய யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். உட்காந்து மறுபடியும் சொல்கிறோம், இந்த குறிப்பிலையும் செல்ஃபோனை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம்.
உட்கார்ந்து பிரச்சனை நேரத்தில், சோதனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் செல்ஃபோனை எடுத்து நோண்டவே செய்யாங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எந்த விதத்திலும் செல்ஃபோன் எடுத்து நோண்டுறதுக்கு விரும்பவே செய்யாங்க. யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும், யார்கிட்டையும் நம்ம இது செய்யணும் அப்படிலாம் நினைக்கவே செய்யாங்க. வாய்க்கால்களை வெட்டுங்க. ஜெபம் என்கிற வாய்க்கால்களை வெட்டுங்க. வேத வசனம் வாசித்து தியானிக்கிற வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற வாய்க்கால்களை வெட்டுங்க. தெய்வ சத்தத்துக்கு ஏதுவான வாய்க்கால்களை வெட்டுங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்டதான ஒரு வாய்க்கால்களை வெட்டுங்க. அப்படி ஒரு வாய்க்கால்களை வெட்டும் போது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். வாய்க்கால்களை வெட்டினாங்க. சூரியன் உதயமாகிற நேரத்தில், கிழக்கு விளக்குற நேரத்தில் அப்படி தண்ணி புறப்பட்டு வருது. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த தண்ணியே ஒரு பெரிய வெற்றிக்கு ஏதுவாக இருந்தது. அழகா சொல்லுவாங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நீங்க 20வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணீரால் நிரம்பிற்று. மூன்றாவது மங்களகரமான உத்தரவு என்று சொல்லும் போது, வாய்க்கால்களை வெட்டுங்கள், தேசம் தண்ணீரால் நிரம்பும். அல்லேலூயா. பெரிய யுத்தத்துக்குரிய சூழ்நிலை. யோராம் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா யோசபாத், யோதோம் ராஜா மோவாபியருக்கு விரோதமாக புறப்பட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல தண்ணி இல்லை, பயங்கர கஷ்டமான சூழ்நிலை. இப்போ எதிராக வந்த ராஜாச்சி அழிச்சிருவாங்கிற நிலவரம். வாய்க்கால்களை வெட்ட சொன்னாங்க. வறட்சியான காலங்களில் வாய்க்கால்களை வெட்டுறது சாதாரண விஷயமா? சில நேரம் மனதில் வேதனை இருக்கும்போது ஜெபிக்க முடியாத அளவுக்கு சிலருக்கு கஷ்டங்கள் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பைபிள் எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் ஆண்டவரை தேட உணர்வு வராதே போல இருக்கும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நாம் அந்த நேரம் தான் வாய்க்கால்கள் வெட்டணும். தண்ணீர் இல்லாத வறட்சியான காலத்தில் ஒரு இடத்தை வெட்டுறதுனா சாதாரணப்பட்ட விஷயமா? தண்ணி இல்லாமல் இருக்கு, ஒரு மழை பெய்துட்டு ஒரு ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வெட்டுறது இலகுவா இருக்கும். சில நேரம் அப்படிதான் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், போராட்டம், சோதனை, பிரச்சனை. ஜெபிக்க விடாது, வேதத்தை வாசிக்க விடாது, வேதத்தை தியானிக்க விடாது, தெய்வ சமூகத்துக்கு போக விடாது. உடனே உட்கார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் செல்போனை எடுத்து ஒரே நோண்டு வரதான். போன பேசுறது, மிஸ்காலில் கொடுக்கிறதும், என்னெல்லாம் உண்டோ நல்லா இருக்கு. அதெல்லாம் செல்போன் ரொம்ப பெரிய பாவம். உலகத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சே இல்லை பெரிய பியாய் எதுன்னு கேட்டால் செல்போன். அதே நேரத்தில் குட்டி சாத்தா எதுன்னு கேட்டாலும் அதுதான். அப்போ ஆல்ரவுண்டர் யாருன்னா செல்போன் தான். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போல்லாம் நமக்கு ஃபோன் காலுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த விதமான ஃபோன் காலும் கிடையாது. ஃபோனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஃபோனை பற்றிய கவலையே இல்லை. எந்த இடத்துல எங்கே போனாலும் ஒரு கவலை இல்லாமல் போயிட்டு கவலை இல்லாமல் வர. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளவு சுதந்திரமாக எந்த கவலையும் இல்லாமல் பிரயாணம் பண்ணி, என்ன நான் பிறக்கும்போது செல்ஃபோன் ஆடையா பிறந்தேன்? இல்லை, நான் பிரயாணம் பண்ண ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கவனித்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 1000-1500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஏன் போன உடனே திருநெல்வேலியில் போய் ஹலோ நான் இப்போ திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன், ஹலோ சாத்தூர் தாண்டி வண்டி போயிட்டுருக்கு, ஹலோ இப்போ திருச்சியில் நிற்கிறேன், ஃபோன் பேசிக்கிட்டா போனேன். ஒன்றும் கிடையாது. இல்லையா? ஆமாம், இங்கேருந்து திருவண்ணாமலை பல இடங்களுக்கு சென்னை போனால் அங்கே போய் இறங்கி யாருக்கு ஃபோன் பண்ணுறேன், யார்கிட்ட ஃபோன் இருந்துச்சு? வீடுகள்லேயே அந்த பெரிய ஃபோனு கிடையாது. பக்கத்து வீடுகளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய இடம் இருந்துச்சு. இன்றைக்கி கைக்குள்ளே வச்சுட்டு ஒரே நவுட்டி நியாய தீர்ப்பு நாளில் சிலருக்கெல்லாம் ஃபோனு பெரிய சாட்சியாக வந்து நிற்கும். வரிசையாக அவங்க பயன்படுத்தின செல்ஃபோன்லாம் வந்து நிற்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அனுப்பின பொம்மைகள், நம்ம அனுப்பினதான இது மெசேஜ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கொட்டை எழுத்தாக இருக்கும். இங்கே இருக்கிறத விட பெரிய பெரிய கொட்டை எழுத்துலையா வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மூன்றாவதாக வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்கிறதான அந்த நல்ல வார்த்தை நமக்கு உண்டாகிறது. வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். இந்த வாய்க்காலின் அனுபவத்துக்கு ஒரு விளக்கம் சரியாக கொடுக்கிறோம்.
நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தா. வாசிங்க. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்ட யுத்தங்கள் வரும்போது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். பிறருக்கு வேதனையா இருக்கக்கூடாது, பிறருக்கு மன நோவா இருக்கக்கூடாது. நல்ல கஷ்டமான நேரத்திலே நம்முடைய வேதத்தின்படி சொன்னால் நன்மை செய்கிறவளாய் மாறணும். எந்த விதத்திலும் மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குறவளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கெல்லாம் உணர்த்துறது தான். இந்த நாட்களில் யாருடைய சமாதானத்தை நான் இழக்கக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அமைதியாக வாழ்க்கையை முடிக்க வேண்டிய நேரம், டைம் ஆயிட்டு. இந்த நாட்கள் எங்கே போனாலும் யார் பேசினாலும் பெட்டி ரெடி ஆகிட்டே இருக்கு. பெட்டி ரெடி ஆகிட்டு பெட்டிக்குள்ளே போகிறதுக்குள்ள ஆப்ஷனில் ரெடி ஆகிட்டே இருக்கிறேன். என்னால் யாருக்கிட்டே எந்த விதமான மன வருத்தத்துக்குரிய இடமே இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லா விதத்திலும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கறது, தொந்தரவு கொடுக்கறது, மன கஷ்டத்தை கொடுக்கறது வேலையே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஒரு வாய்க்கால்களை வெட்டணும். அதுக்கு எளிதான வழி இந்த வாய்க்கால் ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டோடைய சமூகத்துக்கு ஏதுவாக நாம் கடந்து வருவது, தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வாழ்வது தான் இந்த வாய்க்கால்களை காட்டுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். யோசபாத்தும் ஜனங்களும் பாடி துதித்த போது பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே பாடி துதித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. அல்லேலூயா. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வாய்க்கால்களை உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்க்கால்கள் வெட்டப்படும் போது மங்களகரமான உத்தரவின்படி பெரிய வெற்றி கிடைக்கும். 4 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16-23 வாசித்தா. நியாயாதிபதிகள் 6:16-23 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுக்கிற மங்களகரமான உத்தரவு, விளைச்சலை கெடுக்கக்கூடிய வல்லமை. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 6 நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். 2-3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியருக்கும் அமலேக்கியருக்கும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் நிலை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விளைச்சலை கெடுக்கிற வல்லமை. எவ்வளவு வசனம் கேட்டாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர நினைச்சாலும் சிலருடைய வாழ்க்கையின் சுபாவம் கெடுக்கப்படுகிறது. தீர்மானம் பண்றாங்க வருஷம் ஆரம்பிச்சோம், ஆண்டவரே எப்படியாவது 10 அதிகாரம் வாசிப்பு, எப்படியாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. சிலர்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சர்வ சாதாரணமாக நம்முடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆன உடனே 3 மணி நேரம் ஆனது போல் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, முழிச்சு பார்க்குறாங்க, புளிச்சு பார்க்குறாங்க. இவ்வளோதான் நேரம் ஆச்சுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளோதான். நல்ல ஜெபிக்கிற ஜனங்களுக்கு, நல்ல தேவனோடு உறவில் இருக்கிற ஜனங்களுக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிறது தெரியாது. மனத்தாழ்மையாக சொல்லி ஏன் அனுபவமானு கேட்டக்கூடாது. நான் அவ்வளோ பெரிய ஜெபிக்கிற ஆளுநெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு அந்த அனுபவங்களே கிடையாது. நான் ஒரு பாவப்பட்டவன், ஒரு அப்பாவியான மனுஷன். அல்லேலூயா. எனக்கு ஜெபம்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது, வேதம் வாசிக்கிறது பெருசாக தெரியாது, ஊழியம் செய்கிறதுக்கு சுத்தமாகவே தெரியாது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு சுத்த வாஷ் அவுட். இப்படி என்னுடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தா இதெல்லாம் சுத்தமாகவே இல்லாதது. அல்லேலூயா. இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏன் அப்படி சொன்னால், எது இருக்குன்னு சொல்கிறோமோ அதுக்கு சோதனை வரும். அதனால எனக்கு சோதனையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா தப்பிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதனால செத்த அன்னைக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க, சாகும் வரைக்கும் என் லைஃப்பில்
ஜெபம் இருக்குன்னு நான் நினைக்க முடியலை, நல்ல வேத வாசிப்பு தியானம் இருக்குன்னு சொல்ல முடியலை, நல்லா ஊழியம் செய்கிறேன்னு என்னால் சொல்லவே முடியாது, பிரசங்கம் பண்ணால் சுத்தமாகவே தெரியாத ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கேன்னு நான் ஒரு ஆள் தான். அல்லேலூயா. ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருந்து கூட ஒரு ஆள் கூட சொல்லலைன்னா அப்போ அது எப்படி நான் ஏற்றுக்கிடுறது? இப்போ நம்முடைய லைஃப்பில் 4வது, விளைச்சலை கெடுக்கிற வல்லமைகள் அழிக்கப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற மங்களகரமான உத்தரவு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த வல்லமை என்ன செய்வாய்? முறியடிப்பாய். அல்லேலூயா. ஆமாம், இதுக்கு கிதியோன் செய்தது, பானையை உடைத்து தீவெட்டியை தூக்கி பிடிச்சிட்டு கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர்னு சொல்லணும். கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல விளைச்சலை கெடுக்கிற வல்லமையை கத்தர் முறியடிப்பார். நாட்கள்லாம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வரும்போது, ரொம்ப நேரம்லாம் இருக்கிறேன்னான்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு மனசில் இருந்து இது போகலை ஏசப்பா, என்னை விட்டு எடுத்துருங்க, ஒரு துண்டு பாரம் கூட இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த ஜிப்பாவில் எந்த பக்கமும் எந்த பாரமும் இல்லை, ஜிப்பாவும் வெயிட் இல்லை, ஜிப்பா பாக்கெட்டு வெயிட் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ரூமுடைய கதவு எப்பவுமே திறந்து தான் இருக்கும், பீரோ சாவி எப்பவுமே இருக்கும். மெனி மோர் டைம்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, டோரை கூட அடைக்க மாட்டேங்கிறீங்களே நீ, நான் இருக்கும்போது அடைச்சாலும் இல்லாத போது அடைக்காண்டா. வெளிநாட்டில் ஒரு மனுஷன் அவன் இருக்கும்போது டோரை அடைச்சி வச்சிருப்பானா, போகும்போது டோரை திறந்து போட்டு போவானா. நிறைய பேர் இதை கவனிச்சுட்டு ஒரு நாள் கேட்டிருக்கிறாங்க, ஐயா நீங்கள் இருக்கும்போது கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க, நீங்கள் மூடி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் இருக்கும்போது கதவை மூடி வைக்கிறீங்க, நீங்கள் போகும்போது இந்த வீட்டில் மிக மேன்மையான பொருள்னா, அதனால நான் இருக்கும்போது கதவை பூட்டிடுவேன், நான் போன பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த பொருளும் மேன்மையான, அதனால கதவை திறந்து வைக்கிறேன்னு இருக்கான். நம்ம 2 விதத்தில் மாற்றமாக இருக்கிறோம். நம்ம இருந்தால் கதவை திறந்து வைக்கிறோம், போனால் கதவை 3 பூட்டு போட்டுட்டு போகிறோம். அல்லேலூயா. இந்த பகுதியில் நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது? மீதியான விளைச்சலை கெடுக்கிற வல்லமைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்களகரமான உத்தரவு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கத்தர் முறியடிக்க வைப்பார். கிதியோன், கத்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம், கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கத்தர் நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களை மாற்றணும். நிச்சயமாக விரும்புங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத சுபாவங்களும் மாற்றப்பட வேண்டும். பிறருக்கு வேதனை கொடுக்கிறதான விதத்தில் இருக்கிற கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத அனுபவங்கள், மறக்க முடியாத காரியங்கள், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய வெளிநாட்டில் உள்ள ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரராக மாறிட்டார். ஆனால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் ரொம்ப பெரிய பாவியாக இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோடு பாவத்துக்குட்படுத்தப்பட்ட, அவர் பாவம் செய்த ஒரு மனுஷி அங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்துட்டு அவருக்கு பேரை சொல்லி அவரை மறுபடியும் பாவத்துக்கு ஏதுவாக தூண்டி வைக்கிறது போல நடந்திருக்கார். ஆண்டவர் சொன்னாராம், நீ மாறிட்டா, அவ என்ன செய்யலை, மாறவில்லை. உடனே அவர் அந்த இடத்தை விட்டு போகிறதற்காக பிரயாசப்பட்டு கடந்து போய்விட்டார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் விளைச்சலை கெடுக்கிற வல்லமைகளை விட்டு நாம் வெளியே வருவதற்கு ஏதுவாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக கிரியை செய்வதற்கு ஏதுவாக கர்த்தருடைய சமூகத்தையே நாடி இருக்கணும். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. ஒருவேளை இந்த வருஷத்திலும் பலவிதமான யுத்தங்களின் அனுபவத்தோடு உங்களை குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா பலவிதமான வல்லமைகள் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீங்கள் மீதியானவரை முறியடிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்.
வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சண்டே போடல, ஆமாம், பானை உடைச்சான், தீவெட்டியை தூக்கி பிடிச்சான். ஆண்டோடைய கிருபையினால பெரிய வெற்றி உண்டானது. இந்த வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. வேத வசனமாகிய வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி, தேவனுடைய நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாம ஜெயிக்கணும். கோபம் வரும்போது பொறுமைக்கு ஏதுவான வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் நமக்கு கிருபை இருக்குது. வாகனங்கள்ல போகும்போது முன்னால ஒரு வண்டி போய் இடிச்சுறாங்க, பின்னுக்கு இருந்து சொல்ல தெரியுது. ஒரு வேகத்தடை இருக்குதுன்னு சொல்ல தெரியுது. ஏன் இவ்வளவு வேகமா போகிறீங்கன்னு சொல்ல தெரியுது. ஆனா கோபம் வரும்போது மட்டும் அப்பா கோபப்படாங்கன்னு சொல்லிட்டா கூட, ஆமா நீங்க பெருசா சொல்லத்தான் செய்வீங்க. வண்டியில போகும்போது வேகத்தடையை பார்த்து, ஏன் கொஞ்சம் மெதுவா போகக்கூடாதா, கொஞ்சம் மெதுவா ஓட்டக்கூடாதா அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனால் ஒருத்தவங்க கோவப்படும் போது கூட நம்ம போய் கொஞ்சம் கோவப்படாங்க பிரதர், கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர், சிஸ்டர் கொஞ்சம் கோவப்படாங்க சிஸ்டர், பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர். ஆமாம், நான் எனக்கு மனசில் பட்டதை பேசினா தான் எனக்கு திருப்தி இருக்கும். இல்லைன்னா என் இருதயம் வெடிச்சுப்போம். ராஜா காது கழுத காதுன்னு சொல்லணும்னா ஒருத்தன் செத்து போவானா. அந்த மாதிரி நம்ம ஆட்களுடைய நிலவரம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆகாரத்தில் கவனமாக இருக்கிறோம். இதை சாப்பிடாங்க, இதை சாப்பிடாங்க, இதை சாப்பிடாங்க, ஃப்ரிட்ஜில் உள்ளது இது புளிச்சு போச்சு அப்படிலாம் சொல்ல தெரியுது. ஆனால் எத்தனை நாளாக அவங்களுக்கு சொல்லித்தரோம், கோவப்படாதுங்க, சண்டை போடாதுங்க, எதிர்த்து பேசாதுங்க, அமைதியாக இருங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு வெட்டு வந்து சொன்னால் நீங்கள் எப்போவும் இப்படி தான் பேசுவீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிடுவீங்க. அவங்க கஷ்டம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு ஒரு வெட்டு நம்ம ஆட்களுக்கு இருக்கு. அது ஆண்டவர் கொடுத்த வெட்டு. அல்லேலூயா. என்ன கவனமாக, எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கும். ஒரு 500 ரூபா கையில் இருந்தா, 500 ரூபா தான் இருக்கு, பார்த்துடுங்க. இங்கேயே சார்ஜ் போய் இருக்கு பேட்டரி, அதுல உடம்பு ஏற்கனவே இருக்கார், அது ஃபுல் பேட்டரி சார்ஜ் போய் அது தூக்கமே வரல தெரியுமா. சரீரெல்லாம் களைப்பா இருக்கு. எனக்கு இனி யார் இருக்கா, என் கஷ்டம் யாருக்கு தெரியும். பேட்டரி சார்ஜ் ஃபுல்லா போய் கிடக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல. அல்லேலூயா. யாருக்கு இல்லை சோதனை? இந்த நாட்கள் அடிக்கடி சொல்லும், யாருக்கு இல்லை சோதனை, யாருக்கு இல்லை கஷ்டம், யாருக்கு இல்லை பிரச்சனை, யாருக்கு இல்லை போராட்டம். ஜெயிக்க வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மங்களகரமான உத்தரவு தருகிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அல்லேலூயா. அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானது நாடாது, தற்பொழிவை நாடாது, அயோக்கியமானது செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்போ 4வதாக மங்களகரமான உத்தரவு என்று சொன்னால், ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்முடைய சுபாவங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும், நாம் கேட்கிற சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும், நம்முடைய விளைச்சலை கெடுக்கிற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்க வைப்பார். 5 ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3 வாசித்தா. ரூத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-3 வாசித்தா. வாசிங்க. ரூத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். சௌக்கியத்தை தேடுவேன், சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். மங்களகரமான உத்தரவு. அல்லேலூயா. என் பிரசங்கம் புரியுதான்னு தெரியல. என் பிரசங்கம் புரியுதா? என் பிரசங்கம் புரியுதா? இந்த வருஷம் வாக்குத்தத்தமா எடுத்துடுங்க. மங்களகரமான உத்தரவு, மங்களகரமான உத்தரவு. என்ன மங்களகரமான உத்தரவு? ரூத்து நகோமிக்கு சொல்றா,
நகோமி ரூத்துக்கு சொல்றா, சௌக்கியமானதை தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா. நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் ஆலோசனை கொடுத்தாள். நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆலோசனை கொடுத்தாள். அதுபோலவே ரூத்து செய்தா. குளிச்சாங்க, எண்ணெய் பூசினாங்க, பாதத்தில் போய் படுத்தாங்க. அல்லேலூயா. நாமும் அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்போதும் சுத்திகரிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளா, எப்போதும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற தெய்வ பிள்ளைகளா, எப்போதும் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நாமும் ஆண்டவராய் இயேசப்பாவுக்கு மனவாட்டியாய் மாற முடியும். அல்லேலூயா. ஒரு மோவாப் தேசத்து ஸ்திரீ, மெத்த பெருமக்காரி. யாரு? மெத்த பெருமக்காரி என்கிற பட்டியலில் இருந்து வந்தவங்க யாரு? ரூத்து. ஆனால் நகோமியுடைய ஆலோசனை அவளுடைய வாழ்க்கையிலே போவாசுக்கு மனைவியாய் அவள் மாற்றப்பட்டது போல நாம் ஆண்டவராய் இயேசுப்பாவுக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட முடியும். அல்லேலூயா. மங்களகரமான உத்தரவு. ஒரு சபை ஜனத்துடைய சௌக்கியமானதை, சௌக்கியத்தை தேடுகிறது. உபதேசம் தெய்வ ஜனத்துக்கு சௌக்கியத்தை உண்டாக்குகிறது. இப்போ குழி, நல்ல துணி விடு, நல்லா எண்ணெய் பூசிக்க, பாதத்தில் போய் படுத்து. அல்லேலூயா. இளைப்பாறுதலின் அனுபவத்திலே இருக்கணும். சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கணுமா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப் ஆராய்ந்து பாருங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்நாட்களுக்கே கொடுக்கிறார் மங்களகரமான உத்தரவு. ஒரு சபை, ஒரு ஊழியர் என்று சொல்லும்போது ஒரு நகோமியுடைய ஸ்தானத்துக்கு வைத்து பார்த்தால் அந்த சபை, அந்த ஊழியம் தெய்வ ஜனத்துக்கு சௌக்கியமானதை, சௌக்கியத்தை தேடுகிறவளா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் போதும், பாதத்தண்டையிலே படுத்துகள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு எதுவும் ஆயத்தமாக இருக்கணும். சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. ஆண்டவரா இயேசுப்பா, எல்லா ஊழியர்களுக்கும் ஜெபமும் கொடுக்கணும். திருமணம் 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஆரம்பித்தது. எல்லாருக்கும் ஜெபம், எல்லாருக்கும் ஒரு முக்கியமானவங்களுக்கு பிரசங்க வாய்ப்பு, நமக்கு பிரசங்கமும் பண்ணணும், நடத்தியும் வைக்கணும். எல்லாருக்கும் முதல்ல கடைசி வாய்ப்பு எனக்கு. ஒரு பாஸ்டர் எந்திரிச்சார், திருமணம் மிகவும் ஆசீர்வாதமானது, இந்த பூமியிலே கனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே மனசாட்சி வாதிச்சிட்டா என்னன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிற ஜனங்களில் சிலர் வேதனையோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் கல்யாணம் ஆனவங்கள. அப்போ நான் நினச்சேன், பாவம் வழி இல்லாமல் இதை பேசுகிறார். ரைட், ஓகே. அடுத்த பாஸ்டர் வந்தாங்க, அவங்க அந்த சபையினுடைய தலைமை பாஸ்டர். அவங்க எழும்பி சொன்னாங்க, திருமண வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு அவங்க ஒரு 25 நிமிஷம் சிலுவை கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் எழும்புனேன். இவங்க 2 பேரும் அனுபவ ரீதியாக பேசி முடித்தாங்க. இதுக்கிடையில் நிறைய பேருடைய ஜெபம். நான் எந்திரிச்சேன். நான் சொன்னேன், நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவான், மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவான், அது யாருக்கு கிடச்சின்னே. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பாணியிலே சொன்னேன், ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுமானா முழு பொறுப்பையும் ஒரு ஆணுடைய கரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரசங்க நேரத்தில் எல்லாரும் ஷண்ணாகி பார்த்தாங்க, என்ன ஒரு புது ரகசியத்தை சொல்கிறாரு. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முழு பொறுப்பையும் ஒரு ஆணுடைய கரத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே, ஆனால் இப்படி வாழ முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், முழு பொறுப்பையும் கொடுக்கறதுன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது போல இல்லை. ஒரு புருஷன் சமைக்கணும், ஒரு புருஷன் பாத்திரம் தேய்க்கணும், ஒரு புருஷன் வீடு சுத்தம் பண்ணணும், ஒரு புருஷன் துணி துவைக்கணும், துவைச்ச துணியை எடுத்து மடித்து வைக்கணும், ஒரு புருஷன் சகல விதத்தில் இப்படி ஒரு குடும்பத்தின் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னே. அங்கே வந்திருந்த ஒரு 10-25 ட்ரைனிங் பிரதர்ஸு சிரிச்சிட்டாங்க. பிரசங்கம் முடிஞ்சு கையை கொடுத்தா கையை விட மாட்டேங்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. உருவி வாங்க வேண்டியிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, எந்த விதத்தில் இது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததுன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண் மக்களுக்காக பிரசங்கம் பண்ணினாரேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா இருக்கும். நானும் கவனித்து பார்த்தேன். அதுக்கு முந்தி பிரசங்கம் பண்ண எல்லாரையும் கவனித்து பார்த்தேன். லேசாக சைடு கண்ணில் எல்லா பாஸ்டர்ஸுக்கும் சிரிப்பு. உண்மையை தானே சொல்கிறார். நான் சொன்னேன், எனக்கு இந்த அனுபவமே கிடையாது. அல்லேலூயா. முன்னையும் சாகல பின்னையும் சாகல, சுடுகாடு எனக்கு தெரியாது. பார்த்த ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஒன்று ஆசீர்வாதமாக வேறு போக்கத்து பேசுது, ஒன்று வேதனையில் பேசுது.
ஆனா இது ஒண்ணுமே அறியாத நம்ம ஜாலியா பேசிட்டு போறோம். அல்லேலூயா. அப்ப இங்க மங்களகரமான உத்தரவுல உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நமக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசப்பா வருகிற நாளிலே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது அந்நாளிலே மனவாட்டியாய் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் நம்முடைய மங்களகரமான உத்தரவுடைய மேன்மை. அல்லேலூயா. அதுக்கு நல்லா குளிச்சு நல்லா எண்ணெய் பூசி நல்ல வஸ்திரம் போட்டு பாதத்திலே படுக்கணும். அல்லேலூயா. இரவும் பகலும் 2 வேலை இருக்குது. வேதத்தை தியானிக்கணும். அந்தி சந்தி மதியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இடைவிடாமல் ஜெபம், எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமான அனுபவம். லைஃப்பில் சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில் சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணாட்டாலே அவங்க மனசாட்சி வாதிக்கும். என்கிட்ட கேட்டுறாங்க நீங்கள் அப்படியான்னு சொல்லி. நான் இதுக்கெல்லாம் விதிவிலக்கான ஆள். அல்லேலூயா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணாட்டாலே இருக்கும். நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஊழியக்காரர்களுடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தா, நம்ம சபையில் சில தெய்வ பிள்ளைகளை எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி நினைக்காம இருந்துட்டாலே கஷ்டமா இருக்கும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. ஆமா, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நம்முடைய லைஃப்பில் 5வது மங்களகரமான உத்தரவு, சௌக்கியத்தை உண்டாக்குவேன். 6 வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:34 வாசித்தான். அப்போஸ்தலர் 27:34 வாசித்தா. வாசிங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஆமா, ஆண்டோடைய கிருபையினால இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல மங்களகரமான உத்தரவுன்னு சொன்னா ஒரு மயிரும் தலையிலிருந்து விழாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறதான வார்த்தை, ஒரு மயிரும் 276 பேர் 201 தலைமயிரும் விழாது. கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சின்ன சேதம் கூட கர்த்தர் வர விட மாட்டார். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டிய நிலவரமே வர, வேதனைப்பட வேண்டிய நிலவரமே, கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலவரமே வராது, சோதனையே வராது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே கர்த்தர் சொன்னார், சோதனைக்கு உட்பட பண்ணாதே, தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. தலையில இருக்க ஒரு மயிர் ஆசையாம கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவள் சகலமும் நன்மைக்கு. தலையில இருக்க ஒரு மயிர் உழாது. அல்லேலூயா. உன் குடும்பத்தை எந்த சாத்தான் அசைக்க முடியாது, எந்த மனுஷிய வல்லமை அசைக்க முடியாது. அல்லேலூயா. தலையில இருக்க ஒரு முடி. யூரோக்ளியோன் என்கிற ஒரு காற்று வீசி கப்பல் உடைந்தது. 276 பேரும் பத்திரமா கரை சேர்ந்தார்கள். மெலித்தா தீவு என்கிற அன்புள்ள ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எந்த காற்று வீசட்டும், எந்த கொந்தளிப்பு வீசட்டும், கப்பல் உடைந்து போகிறதாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்வனியாக இருக்கட்டும், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்கொண்ட ஒரு சேவிக்கிறவருமான தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய மங்களகரமான உத்தரவுல ஒரு வார்த்தை, உன் தலையில இருக்க ஒரு ஆள் இல்ல, உன் கூட இருக்க ஒருத்தருக்கு தலைமயிர் கூட விழாது. கடல்ல விழுந்து நீந்தி கரை சேர்ந்திருக்கிறாங்க. சும்மா குளிச்சுட்டு ஜீவனா 5 முடி 10 முடி கீழே விழுது. ஆண்டவர் சொன்னார், தலையில் இருக்க ஒரு மயிர் விழாது. அல்லேலூயா. அவர் இந்திய அணுவும் அசையாது என்று சொன்னது போல எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆராதனையில் நம்புறீங்க? என் குடும்பத்தில் தலையில் இருக்க மயிர் வரைக்கும் விழாதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். மங்களகரமான உத்தரவு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவர் விரும்பாத விதத்தில் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. அல்லேலூயா. அப்படியே நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க. கர்த்தருக்குள்ள இந்த நாட்களில் பைபிள் அப்படியே விசுவாசிங்க. மனத்தாழ்மையா சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன்னா எனக்கு தெரியாது, நான் இதில் குறைவுள்ளவனா காட்சி அளிக்கிறேன். என்ன எங்கள் வாழ்க்கையில் முன்னுதாரணமாக வைக்கவே செய்கிறேன். அந்த ஆண்டோடைய வார்த்தை அப்படியே பிலீவ் பண்ணுங்க. சொன்னா செய்வார். மாறாத ஒரு தெய்வம், பவர்ஃபுல் காட். அவரை போல ஒரு தெய்வமே கிடையாது. அப்படியே நம்புங்க.
எப்படி சொல்லியிருக்க அப்படியே நம்புங்க, நிச்சயமா நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். சமயம் ஆயிற்று. 7வது குறிப்பை சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27 வாசித்து 26 28 வாசித்தா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கு. வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. 26 வாசிங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். 28 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மங்களகரமான 7வது உத்தரவு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு நம்முடைய ஆண்டவரெல்லாம் எப்படி சொல்றதுங்க? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆதி மந்தம் அல்பாவும் ஓமேகமா இருக்கிறேன், நேற்று மின்றும் என்று மாறாதவருங்கிற வார்த்தையெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் மனத்தாழ்மையாய் சொன்னால், தெய்வ பயத்தோடு சொன்ன ஆதி மந்தம் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. நானே கர்த்தர், நான் மாறாதவர். 13 வருஷமா தான் மகன் செத்து போயிட்டான் இருந்த யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை, மங்களகர வார்த்தை சொல்றாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்க. இந்த நாளில், இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்றேன். ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நிறைய பிரச்சனை இருக்கிற சிலர் வந்து சொல்லும் போது சொல்லுவேன், ஏன் அப்பா உயிரோடு தானே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பேத்த அப்பா அம்மா இறந்துட்டாங்கங்க. என்ன இப்போ இந்த பூமியில் பிறப்பிப்பதற்கு தேவன் பயன்படுத்தின தாய் தோப்பை இறந்துட்டாங்க. இருக்கிற காலெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. அவங்க இறந்த உடனே தெய்வ ஜனங்கள் சொன்னாங்க, பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்குள்ளவங்க இறந்துட்டாங்க பிரதர். நாங்கள் எனக்காக ஜெபிக்கிற நிலவரத்திலிருந்து ஒரு சிலர்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொன்னாங்க, நான் காதை கொடுக்கல. அல்லேலூயா. அதை காது கொடுத்தா என் வாழ்க்கையின் பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, எனக்காக ஜெபிக்கிறவங்க இல்லையே, தோள் கொடுக்குறவங்க இல்லைன்னு நினைக்கக்கூடிய இருக்கும். அவங்க அவ்வளோந்தாங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் பரமபிதா அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை முன் குறித்த தெய்வம். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நீ கற்றுக் கொடுத்த தெய்வம் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஒருவனை அவன் தகப்பன் சுமப்பது போல. அல்லேலூயா. எருசலேமினிடத்தில் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எல்லா லைஃப்பில் எல்லா சந்தர்ப்பத்திலும் தாயும் தகப்பன்டையும் எல்லாம் சொல்ல முடியாது. எல்லா தாய் தகப்பனும் நமக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு தெய்வம் படைச்ச ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, ஒரு மங்களகரமான உத்தரவு இந்த நாளில் இந்த நேரத்தில் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு 13 வருஷம் தன் மகனை இழந்த வேதனையோடு கூட யோசேப்பு இறந்து போய் விட்டான் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு வாழ்ந்ததான அந்த யாக்கோபுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய பிள்ளைகள் யோசேப்பை பார்த்த சகோதரர்கள் சொன்னார்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவராய் இயேசுப்பா உனக்காய் உயிரோடு இருக்கிறார். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடி வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இயேசுப்பா இறங்கி வருவார். அல்லேலூயா. குத்தின யாவரும் ஒரு நாள் காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய 2ஆம் வருகையிலே 2ஆம் பாகத்திலே பூமியில் வாழ்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள், விசேஷமா யூதர்கள், ஆண்டவரை மத்திய ஆகாயத்திலே எழுத்தின்படியே பார்ப்பார்கள். ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய ரகசிய வருகையின் முதலாவது கட்டத்திலே ஒரு கூட்டம் தெய்வ ஜனங்கள் உயிர்த்தெழுந்தவர்களாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக சந்திப்போம். இயேசுப்பா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சரித்திரத்தை 2ஆய் பிரித்தவர். அல்லேலூயா. ஜீவிக்கிற தெய்வம். கிமு
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அல்லேலூயா. எந்த தெலுங்கு வருட பிறப்பு இருக்கலாம், தமிழ் வருட பிறப்பு, எதையும் குறை சொல்லலைங்க. ஆனால் எல்லா சரித்திரங்களும் ஆங்கில வருட பிறப்பில் தான் எழுதிப்பட்டிருக்கும். ஆங்கில வருட பிறப்பு என்பது கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. அல்லேலூயா. சரித்திரத்தை இரண்டாக பிரித்த தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பூட்டின வீட்டுக்குள்ள வருவார். நீ போய் கொண்டிருக்கிற சமுத்திரத்திலும் கர்த்தர் வருவார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சூளையின் அனுபவத்திலும் கர்த்தர் வருவார். நீ கடந்து போற அந்த என்ன சொல்லலாம், அந்த சிங்க கபிக்குள்ளும் கர்த்தர் வருவார். நீ சந்தித்துக் கொண்டிருக்க யுத்த களத்துக்கும் தேவன் வருவார். எந்த இடத்துக்கும் மாறாதவராய் வரக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. 4 வகுப்பான காவலுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் வருவார். அவரை தடுப்பதற்கு இந்த பூமியில் எந்த வல்லமையாலும் முடியாது. கண்களை மூடுவோமா? இந்த ஆராதனை நேரத்திலே மங்களகரமான உத்தரவின் அனுபவத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் சிலர்கிட்ட எதிர்பார்க்கப்படவில்லை. அல்லேலூயா. சின்ன சின்ன யோசேப்பு அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்ட போது மங்களகரமான உத்தரவு. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவராய் இயேசுப்பா வரட்டும். ஒரு மங்களகரமான உத்தரவின் அனுபவத்திலே ஆசீர்வாதங்கள் தானாகவே பெருகக்கூடிய இடம் உண்டாகும். இரண்டாவதாக நம்ம தியானித்தோம், நம்முடைய வாழ்க்கையின் வியாதிகள் மாறுவதற்கு ஒரு மங்களகரமான உத்தரவு. முதலாவது எழுத்தின்படியான ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக ஒரு மங்களகரமான உத்தரவு. 2 வியாதி மாறுவதற்கு ஏதுவான ஒரு மங்களகரமான உத்தரவு. 3 யுத்தத்தின் அனுபவத்திலே வெற்றிக்கு ஏதுவான ஒரு மங்களகரமான உத்தரவு. 4 நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாய்க்கால்கள் வெட்டப்படுகிற அனுபவத்திலே 4 நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க விளைச்சலை கெடுக்கக்கூடிய வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய மங்களகரமான உத்தரவு. 5 ரூத்தை போல மணவாட்டியாய் மாற்றப்படுவதற்குரிய மங்களகரமான உத்தரவு. 6 தலையில் இருக்கிற ஒரு மயிரும் சேதப்படாது என்கிற பாதுகாப்புக்கு ஏதுவான ஒரு நல்ல மங்களகரமான உத்தரவு. 7 நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா உயிரோடு இருக்கிறார். வெகு சீக்கிரமாய் வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நாளளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஷக்கரபலங்கரமனா ரிபபலங்கரமனா. எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த மங்களகரமான உத்தரவின் வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது? மங்களகரமான ஆசீர்வாதமான வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கலங்க விட மாட்டார், என்னை வேதனைப்பட விட மாட்டார், என்னை துக்கப்பட விட மாட்டார். வரும். ஓ ஷகரபலா. நல்ல பாட்டு ஒன்று பாடுவாங்க. சிலுவை தன்னை தூக்கி விட்டால் சுமையும் வருமே, சுமை சுமக்க தோள்களிலே பலனும் வருமே, கனி நிறைந்த மரத்திலே தான் கற்கள் விழுமே, கர்த்தர் இயேசு சொந்தமானால் ஓ ஷகரபலங்கரமனா ரிபபலங்கரமனா ஆறுதல் வருமே. ஓ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு தருகிற மங்களகரமான வார்த்தையை பிடித்து கொண்டு கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டது போல இந்த வருஷத்திலும் தேவனுடைய நல் வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கரை சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.